திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், யூடியூப் இதை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும். நீங்களும் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் அவங்க சொல்லுவாங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேப்பம்பழத்தோட நன்மைகள் மற்றும் பயன்கள் பார்க்குறோம். இது கிருமி நாசியாக வேப்பம்பழம் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் காயங்கள் ஆற்றவும் அதை குணப்படுத்தவும் ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் இது பயன்படுது. வேப்பம்பழம் பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை நோய்களுக்கு மருந்தாக வேப்பம்பழம் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய கிருமி எதிர்ப்பு பண்புகள் நோய் தொற்றை எதிர்த்து போராட உதவுது. அது மட்டும் இல்லாமல் காயங்களை விரைவாக ஆற்ற பண்பு வேப்பம்பழத்துக்கு உண்டு. ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிப்பதன் மூலம் வேப்பம்பழம் மற்றும் அதன் விதையை உதவி புரியுது. வேப்பம்பழத்தில் பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் பல்வேறு நோயை தடுக்கிறதுக்கு இது மருந்தாக பயன்படுது. பழம் சருமம் போன்ற தொடர்பான வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு வேப்பம்பழம் ஒரு உதவியாக இருக்குது. இதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்னா, அந்த கனிந்த பழத்தை சேகரித்து அதை நல்லா நீர் விட்டு நல்லா கழுவி தோலையும் கொட்டையும் எடுத்து சுத்தம் செய்து ஒரு துணியில் வடிகட்டி அந்த பழச்சாறை ஒரு கொஞ்சம் அளவு சர்க்கரையை சேர்த்து அதை அடுப்பில் பாத்திரம் வச்சு நல்லா கிண்டி அதை காய்ச்சி அதை ஒரு பாட்டிலில் ஊற்றி காலையும் மாலையும் 2 வேளை சாப்பிட்டு வந்தால் சருமம் தொடர்பான நோய் இதில் குணமாகும். இதை தடுக்கக்கூடிய பண்பு வேப்பம்பழத்துக்கு இருக்குது. அது சொறி, சிரங்கு மற்றும் தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் குணப்படுத்தக்கூடிய தன்மை வேப்பம்பழத்துக்கு இருக்குது. வேப்பக்கொட்டையிலேருந்து வேப்ப எண்ணெய் எடுக்கப்படுது. இது சரும நோய் தடுக்கிறதுக்கு முகப்பரு ஆற்றுறதுக்கும் இந்த பழம் ரொம்ப உதவியாக இருக்குது. ரத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை வேப்பம்பழத்துக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேப்பமரத்தில் இருக்க பூ, காய், பழம், இலை இது எல்லா பயன்படுத்திருக்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு மருந்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. வேப்பம்பழம் அதிகமாக ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவங்களுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த வீடியோவில் நம்ம வேப்பம்பழத்தோட நன்மைகள் மற்றும் பயன்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.